ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்க விகே. ரீசெண்டாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இதில் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வெளியே இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யார் யார் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருக்கீங்களோ இல்லை ஆல்ரெடி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகைக்கு புதியவர்கள் விண்ணப்பிக்கலாம். யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தகுதிகள் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் வந்து வெளியே இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் மகளிர் உரிமை தொகைக்கு யார் யார் விடுபட்டிருக்காங்களோ, இதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும் ஆனால் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும், இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க, இதுக்கப்புறம் நிறைய பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய மகளிர் உரிமை தொகை அறிவிப்பில் கம்பல்சரி உங்களை வந்து ஆட் பண்ணிப்பாங்க தகுதியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2025-26 ஆண்டு நிதியாண்டிற்கான பட்ஜெட் இன்று 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகள் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்க உரிய வாய்ப்புகள் விரைவில் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். அதாவது ரீசெண்டாக நடந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,807 கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு. இந்த மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் யார் யார் வாங்காமல் இருக்கீங்களோ இல்லத்தரசிகள், அதாவது பெண்களுக்கு மட்டும்தான் இது வழங்கப்படும். அதன் அடிப்படையில் யார் யார் வாங்காமல் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் வந்து விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு அவங்க எலிஜிபிலிட்டி அடிப்படையில் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 பெண்களின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இதனிடையே இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தகுதிகள் இருந்தால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்ய வேண்டும். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான விளக்கம் அரசு சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கப்படும். அந்த காரணங்கள் தவறாக இருந்தால் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து மேல்முறையீடு செய்து இந்த திட்டத்தில் சேர்த்து கொள்ள முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 காமனான அப்டேட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மகளிர் உரிமை தொகை யார் யார் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு வருது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு 15ஆம் தேதி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போது இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கும், நிராகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். அதன் அடிப்படையில் இதுக்கு முன்னாடி ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம். சப்போஸ் ரிஜெக்ட் ஆனதுக்கான ரீசன் ஏதாவது தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு அரசு சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களோட காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிதாக விண்ணப்பிப்பவர்கள் சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிக்க முடியும். இதற்கு ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் எண், வங்கி பாஸ்புக் நகல் மற்றும் பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் ஆகியவற்றை கொடுக்க வேண்டும். வங்கி பாஸ்புக்கில் இருக்கும் மொபைல் எண்ணையே இந்த திட்டத்திற்கும் அதிகாரப்பூர்வ மொபைல் எண்ணாக கொடுக்க வேண்டும். உங்கள் விண்ணப்பம் சரியாக இருந்தால் அதிகாரிகளால் சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது நீங்கள் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேவை மையங்கள்லேயே வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு காமனாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, அதே மாதிரி பாஸ்புக், உங்களோட பேங்க் பாஸ்புக்கு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க, மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பரில் தான் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து விண்ணப்பம், அதே மாதிரி உங்கள் பேக்ரவுண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற சமயத்தில் உங்களோட விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது விண்ணப்பிக்கிறதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். மகளிர் உரிமை தொகை பெற ஆதார் எண், பயோமெட்ரிக் அல்லது ஒரு முறை கடவுச்சொல் OTP தரவை ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்புக்கு வழங்க வேண்டும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரு, பயோமெட்ரிக், இல்லை அப்படின்னா OTP, உங்களோட மொபைலில் வரக்கூடிய OTP, இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரரின் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல் இருக்கக்கூடாது. உங்களோட குடும்பத்தில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் காமனாக
2.5 லட்சத்துக்கு மேலே வந்து உங்களோட வருமானம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் எவரும் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்துக்கு மேல் ஈட்டி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர்களாக மற்றும் வருமான வரி செலுத்துபவர்களாக இருக்கக்கூடாது. அதேபோல் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சம் ஈட்டி தொழில் வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. ஸோ இது காமனாக வந்து ஒரு சில சமயத்தில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம்லாம் வரும். என்ன அப்படின்னா, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்சத்துக்கு மேலே யாருமே வந்து வருமானம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வருமான வரி செலுத்துவராக இருக்கக்கூடாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட வருமானம் வந்து 2.5 லட்சத்துக்கு உள்ளதாக இருக்கணும். அது டோட்டல் ஃபேமிலிக்கும் சரி. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் மூலமாக அந்த அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 2.5 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் மாநில மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது வங்கி ஊழியர்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கூட்டுறவு அமைப்புகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் இருக்கக்கூடாது. அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டில் ரிட்டையர்ட் ஆகி பென்ஷன் வாங்குறவங்க, இவங்க எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும்ல. ஸோ அதில் கவுன்சிலரு, வார்டு மெம்பரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த ஊருக்கு வந்து ஹெட்டாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க மக்கள் பிரதிநிதிகளாக. ஸோ அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்டு உறுப்பினர்கள் அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே கவுன்சிலரு, தலைவர், இந்த மாதிரி எல்லாமே நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ அவங்க யாருமே இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவங்க வந்து வார்டு உறுப்பினராக இருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் யாரும் சொந்த பயன்பாட்டுக்கு கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனம் போன்ற 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காரு, ஜீப்பு, டிராக்டரு இல்லைனா ஹெவி வெஹிக்கிள்ஸ், கனரக வாகனம் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. இந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் ஆண்டுக்கு 50 லட்சத்துக்கு மேல் ஆண்டு விற்பனை செய்து ஆனுவல் டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்லுவோம். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் யாரும் இருக்கக்கூடாது. 50 லேக்ஸுக்கு மேலே டேர்ன் ஓவர் யார் யார் பண்ணுறாங்களோ, அதாவது 50 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற சமயத்தில், ஜிஎஸ்டி கட்டுறீங்க அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் யாருமே இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து, விண்ணப்பதாரரின் குடும்பத்தில் முதியோர் ஓய்வூதியம் OAP, விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரிய ஓய்வூதியம் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடமிருந்து ஓய்வூதியம் பெறும் குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இருக்கக்கூடாது. அதாவது என்ன அப்படின்னா, சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் இருப்பாங்க, இல்லை 4-5 பேர், தாத்தா பாட்டி எல்லாமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முதியோர் ஓய்வூதியம் வந்து உங்கள் வீட்டில் யாராவது வாங்கலாம். இல்லை அப்படின்னா விதவை ஓய்வூதியம், இல்லை அப்படின்னா தொழிலாளர் நலவாரியம் நிறைய இருக்குது. ஸோ அது மூலமாக ஏதாவது ஓய்வூதியம், இல்லை சமூக பாதுகாப்பு, ஊனமுற்றவர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது வந்து அரசு சார்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஓய்வூதியமாக இல்லை அப்படின்னா உதவித்தொகையாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாராவது வாங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு வந்து இதில் இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக 1000 ரூபாய் கிடைக்காது. அடுத்ததாக, விண்ணப்பதாரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட்டாக 5 ஏக்கர் நன்செய் நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலம் இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் ஃபேமிலியில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே காமனாக 5 ஏக்கர் நன்செய் நிலம், 10 ஏக்கருக்கு மேல் புன்செய் நிலம் வந்து இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதெல்லாமே பல்க்கு சாதாரணமாகவே செக் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஒரு 4 கார் வச்சுருந்தீங்கன்னாவே, 4 வீல் கார் வச்சுருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதில் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ மக்களே, கம்பல்சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது, இல்லை ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம், மேல்முறையீடு செய்யலாம். இல்லை அப்படின்னா இப்போ தான் நான் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கேன், இப்போ தான் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்களும் வந்து புதுசாக அப்ளை பண்ணலாம். ஸோ கம்பல்சரி இதுக்கப்புறம் வந்து சான்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம். சப்போஸ் இவங்க அறிவிப்பு வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் அடுத்த இயர் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அதுக்காகவது கம்பல்சரி இவங்க மகளிர் உரிமை தொகை மறு விண்ணப்பம் வந்து கம்பல்சரி கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்த அடுத்த செகண்டே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த அப்டேட் நம்ம சேனல்லே வந்துடும். இப்போது கம்பல்சரி இருக்குது அப்படிங்கிற அப்டேட்டை வந்து இந்த
பட்ஜெட் தாக்கலில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இமீடியட்டாக நீங்களும் அப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கலாம். நீங்கள் காமனாக நோட் பண்ணிக்கோங்க, இ-சேவை மையம்லேயே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இ-சேவை மையம் உங்களுக்கு பக்கத்தில் இல்லை அப்படிங்கிற சமயத்தில் ஒரு சில ப்ரௌசிங் சென்டரில் இந்த இ-சேவை மாதிரியான சேவைகள் எல்லாமே அங்கேயே கூட நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமான எப்படி அப்ளை பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்தாவே நம்ம சேனலோட ஹோம் பேஜில் போனீங்கன்னாவே நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.